ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வேர்க்கடலை வச்சு ஒரு சட்னி தான் ரெடி பண்ண போறோம். இது இட்லி தோசைக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 100 கிராம் பச்சை வேர்க்கடலையை பேனில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பச்சை வேர்க்கடலுக்கு பதிலாக நீங்கள் கடையிலேயே உங்களுக்கு வறுத்த வேர்க்கடலை கிடைக்கும், அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வேர்க்கடலை நல்லா ஆறின பிறகு அதோட தோலை நீக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் சீரகம், 4லேருந்து 6 வரமிளகா உங்கள் காரத்துக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. 2 பூண்டு, 10 சின்ன வெங்காயம், சின்ன பீஸு புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வேர்க்கடலை சட்னியில் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் துருகுன தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சிக்கு மாற்றிக்கலாம். வறுத்த வேர்க்கடலையை தோல் எடுத்து வச்சுருக்கேன். தோலோடு சேர்த்துக்காதீங்க. தோலோடு சேர்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு சிறு கசப்பு இருக்கும். அதனால் தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையை இப்போ மிக்சிக்கு மாற்றிக்கோங்க. வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தேங்காயையும் நம்ம மிக்சிக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னியை லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம தாளிச்சிட வேண்டியதுதான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியை அலசி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கட்டியாக சாப்பிட விரும்புனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி, கொஞ்சம் தண்ணியாக நீர்க்க சாப்பிட விரும்புனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிற கரண்டி நல்லா சூடான பிறகு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 3 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா அதோடைய வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, எண்ணெயில் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.